ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமி சத்தங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த சத்தங்களுக்குப் பின்னால் எந்த அர்த்தமும் இல்லை. விலங்குகள் கத்தின, பறவைகள் கூவின. ஆதி மனிதனும் ஒரு விலங்கைப் போலத்தான் கத்தினான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது. மனிதன் மௌனத்தைக் கலைத்தான். அதுவரை வெறும் சத்தங்களாக இருந்தவை அர்த்தமுள்ள மொழியாக மாறின. மொழி என்பது வெறும் சொற்களின் தொகுப்பு அல்ல. அது ஒரு மனிதனின் ஆன்மாவிலிருந்து மற்றொரு மனிதனின் அறிவுக்குச் செல்லும் பாலம். என் மூளையில் மின்மினிப் பூச்சிகளைப் போல தோன்றி மறையும் எண்ணங்களை உங்கள் மூளைக்குக் கடத்த நான் பயன்படுத்தும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத குறியீட்டு முறைதான் மொழி. ஆனால் மனிதனுக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அவன் பேசும் வார்த்தைகள் அவன் முன்னால் இருப்பவருக்கு மட்டுமே கேட்கும். அவன் இறந்த பிறகு அந்த அறிவு என்னவாகும்? அல்லது தொலைதூரத்தில் இருப்பவருக்கு செய்தியை எப்படி அனுப்புவது? இந்தச் சிக்கலுக்கு மனிதன் கண்டுபிடித்த தீர்வே வரிவடிவம் அல்லது எழுத்து. இன்று நாம் எதையும் ஒரு காகிதத்திலோ அல்லது மொபைலிலோ பதிவு செய்துவிட முடியும். ஆனால் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மனிதன் தனது அறிவை எப்படி பகிர்ந்து கொண்டான்? அவனது செய்திகள் எப்படி தலைமுறை கடந்தன? எழுத்துக்கள் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனிடம் ஒரு வலிமையான மொழி இருந்தது. அதுதான் செய்கை மொழி. கைகளின் அசைவுகள், முகபாவனைகள், கண்களின் குறிப்புகள், இவைதான் அவனது முதல் அகராதி. ஒரு வேட்டைக்காரன் காட்டில் ஒரு மிருகத்தை பார்த்தால் அதை சத்தமில்லாமல் செய்கை மூலமே தனது குழுவிற்கு உணர்த்தினான். செய்கைகளுக்கு அடுத்தபடியாக ஒலி பிறந்தது. ஆனால் அவை வார்த்தைகள் அல்ல, வெறும் சமிக்ஞைகள். ஆபத்தை உணர்த்த ஒரு வகை கத்தல், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒரு வகை கூச்சல். ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை மனிதன் உருவாக்கினான். இதுவே பிற்காலத்தில் சிக்கலான பேச்சு மொழி உருவாக அடிப்படையாக அமைந்தது. பேச்சு மொழி உருவான பிறகும் மனிதனுக்கு ஒரு கவலை இருந்தது. அவன் பேசும் வார்த்தை காற்றில் மறைந்து விடுகிறது. அதை எப்படி பிடித்து வைப்பது? அப்போதுதான் அவன் பாறைகளைத் தேர்ந்தெடுத்தான். தான் கண்ட காட்சிகளை ஓவியங்களாக வரைந்தான். அந்த ஓவியங்கள் வெறும் படங்கள் அல்ல, அவை அந்த காலத்து செய்தித்தாள்கள். ஒரு ஓவியம் என்பது இங்கு வேட்டை நடந்தது அல்லது இங்கு நீர்நிலை இருக்கிறது என்பதை குறிக்கும் குறியீடாக இருந்தது. ஆனால் மக்கள் தொகை பெருகியபோது வெறும் செய்கைகளும் ஓவியங்களும் மட்டும் போதவில்லை. வணிகம் செய்ய, சொத்துக்களைக் கணக்கிட, சட்டங்களை வகுக்க ஒரு துல்லியமான முறை தேவைப்பட்டது. அந்த தேவையில் இருந்துதான் ஓவியங்கள் மெல்ல மெல்ல சுருங்கி வரிவடிவங்களாக மாறின. பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் பழமையான பாறைகளிலும் ஓங்கி நின்ற தூண்களிலும் சில மர்மமான குறிகள் செதுக்கப்பட்டிருந்தன. அவை மொழியா அல்லது வெறும் சித்திரங்களா என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்திய நாகரிகத்தின் வேர்களை உலகுக்கு அடையாளம் காட்டிய அந்த மர்ம எழுத்துமுறைதான் பிராமி. இன்று நாம் பேசும் பல மொழிகளின் எழுத்து வடிவங்களுக்கு இதுவே கருப்பை. பிராமி எங்கிருந்து வந்தது என்பது இன்றும் ஒரு பெரிய விவாதம்தான். சில ஆய்வாளர்கள் இது மத்திய கிழக்கில் இருந்த அராமைக் எழுத்துக்களில் இருந்து உருவானது என்கிறார்கள். ஆனால் நம் மண்ணின் ஆய்வாளர்களோ இது சிந்து சமவெளி நாகரிகத்தின் குறியீடுகளிலிருந்து இயற்கையாக பரிணமித்த ஒரு இந்திய வரிவடிவம் என்று வாதிடுகிறார்கள். காரணம் எதுவாக இருந்தாலும் பிராமி என்பது ஒரு மிகச்சிறந்த தர்க்கரீதியான எழுத்துமுறை. இது இடமிருந்து வலமாக எழுதப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக இந்த கல்வெட்டுகள் யாருக்கும் புரியாத பாஷை என்றே தள்ளப்பட்டிருந்தன. ஆனால் 1837ஆம் ஆண்டில் கல்கத்தா நாணயச்சாலையில் அதிகாரியாக இருந்த ஜேம்ஸ் பிரின்செப் என்ற ஆங்கிலேயர் இந்த மர்மத்தை உடைக்கத் துணிந்தார். அவர் பழைய இந்தோ கிரேக்க நாணயங்களில் இருந்த கிரேக்க எழுத்துக்களையும் அதன் அருகிலிருந்த பிராமி எழுத்துக்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தார். தானம் என்ற வார்த்தையே அவருக்கு முதல் துருப்புச்சீட்டாக அமைந்தது. நீண்ட கால ஆய்விற்குப் பிறகு பிராமியின் ஒவ்வொரு எழுத்திற்கும் இணையான ஒலியை அவர் கண்டறிந்தார். இந்தியாவின் தொலைந்த வரலாறு மீண்டும் உயிர் பெற்றது. பிராமி எழுத்துக்கள் வாசிக்கப்பட்ட பிறகு மாமன்னர் அசோகரின் புகழ்பெற்ற வரலாறுகள் உலகுக்குத் தெரிந்தன. அவர் செதுக்கிய தர்மக் கொள்கைகள் வாசிக்கப்பட்டன. ஆனால் அதைவிட முக்கியமாக இன்றைய நவீன இந்திய மொழிகளின் எழுத்து வடிவங்கள் அனைத்தும் இந்த பிராமியின் வெவ்வேறு பரிணாமங்கள்தான் என்பது புரிய வந்தது. பிராமி கண்டுபிடிக்கப்பட்டபோது அது இந்தியா முழுவதும்
ஒரே ஒரு எழுத்துமுறைதான் என்று அனைவரும் நம்பினர். ஆனால் ஆய்வுகள் தொடரத் தொடர ஒரு வியப்பான உண்மை வெளிப்பட்டது. இந்தியாவின் வடக்குப் பகுதியில் இருந்த பிராமிக்கும் தெற்கே தமிழகத்தின் குகைகளில் கண்டெடுக்கப்பட்ட பிராமிக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. ஏன் இந்த வித்தியாசம்? அப்படியானால் பிராமி என்பது இந்தியாவில் ஒரே ஒரு எழுத்துமுறை கிடையாதா? தெற்கில் தமிழர்கள் பயன்படுத்திய அந்த தனித்துவமான எழுத்து எது? அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.